விசில் சின்னம் அச்சிட்ட தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் நோன்பை முன்னிட்டு இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி சேலம் மாவட்டத்தில் மசூதிகள் மற்றும் திறந்தவெளி மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். இந்த நிலையில் சேலம் மாநகர் சூரமங்கலம் அருகே உள்ள அந்தோணிபுரம் ஆசாத் நகர் பகுதியில் மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்து வெளியே வரும் இஸ்லாமியர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் கட்சியின் கொடி, நிறம் மற்றும் விசில் சின்னம் அச்சிடப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து கிடைத்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் மணிகண்டன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் அங்கு விநியோகம் செய்து கொண்டிருந்த 1000 தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்கு சேகரிக்கும் வகையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி தரப்பில் தெரிவித்தனர். சேலத்தில் ரமலான் தொழுகை நடைபெற்று வரும் மசூதிகள் முன்பு இதுபோன்ற சம்பவத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டுள்ளதால் தொடர்ந்து பல்வேறு தேர்தல் சின்னம் பொருத்தப்பட்டு தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து அந்த மசூதிகள் அமைக்கப்பட்ட எல்லா இடத்திலும் தொடர்ந்து சோதனை நடந்து வருகிறது. தண்ணீர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.